நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்கிருக்கீங்க, உங்களோட பழைய ஃபோனில் உள்ள அவ்வளோ சார்ட் உங்களுக்கு தேவை, அவ்வளோ பிஸ்னஸ் ரீதியானது. அப்போ உங்களுக்கு சார்ட் மிஸ் ஆகாமல் நம்ம வந்து வாட்ஸ்அப்பை திறக்கணுமா இருந்தால் அதை எப்படி திறக்கிறது, அந்த சார்ட் எல்லாம் எப்படி வந்து மூவ் பண்ணி எடுக்கிறது, அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போல பல சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுமா இருந்தால் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் சார்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சார்ட்டை கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சார்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஸ்டார்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி வைஃபையும் லொக்கேஷனையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டு அதே மாதிரி வைஃபையும் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட்டை கொடுத்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ண ஓன் ஆகும். இப்போ மற்ற ஃபோனில் அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்து உங்களோட ஃபோன் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் என்டர் பண்ண ஒரு ஓடிபிக்கு அதை ரெக்வஸ்ட் பண்ணும். பிறகு அந்த கோட் வந்தோடனே கோட்டை என்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிட்டு கண்டினியூவை கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூவை கிளிக் பண்ணிங்களா இருந்தால் லொக்கேஷனையும் வைஃபையும் இதிலையும் ஆன் பண்ண சொல்லும். ரெண்டையும் வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ லொக்கேஷன் ஆன் பண்ணியாச்சு, அதே மாதிரி வைஃபையும் வந்து ஆன் பண்ணி இப்போ வந்து QR கோடன் ஷோ ஆகும். இதை வந்து மற்ற ஃபோனில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிங்களா இருந்தால் அவ்வளோ வந்து இதுலேக்கு அவ்வளோ சார்ட்டும் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேக்கு அவ்வளோ சார்ட்டும் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த இருக்குது. இப்படி உங்களோட ஈஸியான முறையில் அவ்வளோ சார்ட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம். இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோக்கு தொடர்ந்து பார்க்கணுமா இருந்தால் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.